ஆதங்கத்தை கேளுங்க. தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர்ன்ற பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. நாடா நம்ம ஃபேமிலிக்குள்ள போய் நீ எல்லாம் கண்டுக்காத மாமா. இவருக்கெல்லாம் இப்படி பேசினாதான் புரியும். என்ன நெடுமாறன், அந்த கோஸ்வாமி மட்டும் தான் ஆள் இருக்குமா? நமக்கு இல்லையா? நம்மள ஒருத்தரை நாம என்னைக்குமே கைவிட மாட்டோம். டோன்ட் டேக் ரெஸ்ட் மேன். எவன் வர வேண்டாம், பாத்துக்கலாம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. படம் ரிலீஸ் ஆனதே நேற்று காலையில தான். ஆனா முந்தா நேத்து நைட்ல இருந்தே படத்துக்கு எதிரான விமர்சனங்களானது பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு படத்தை பார்க்க போய் மன அழுத்தம் ஏற்பட்டு டிப்ரெஸ்டு மோடுக்கு தள்ளி சினிமா ரசிகர்கள் கோபமானதாக ஒரே திரைப்படம் இருக்கும்னா அது கங்குவா தான் நினைக்கிறேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. எல்லாரும் சொல்லும் முதல் விஷயம் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. படமா இது? இப்படி அசிங்கமா ஒரு படத்தை திட்டி நான் பார்த்ததில்லை. அசிங்கமா ஒரு படத்தை திட்டி நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு மன அழுத்தம் ஏற்படுத்தி இருக்கானுங்க. மனநலம் கருது படத்தை தவிர்ப்பது நல்லது. கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. கங்குவா மாதிரியான படங்களை பார்ப்பதற்கு செலவு செய்கிற காசை ஏழை குழந்தைகளுக்கு சேவை செய்கிற சிவானந்த குருகுலத்திற்கு அளிக்கலாமே என்று முடிவு செய்து குருகுலத்திற்கு அனுப்பியுள்ளேன். இப்படிக்கு அஸ்வத்வாமன். நீ அப்படி வரியா? கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, அவ்வளோ செலவு பண்றீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, மெயின்டைன் பண்றீங்க, கோயில் ஒண்டியில அவ்வளோ காசு போடுறீங்க. ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ்டர் அஸ்வத்வாமன், நீங்க ஜோதிகா சொன்னது தப்புன்னு நினைச்சிருந்தா நீங்க கோயிலுக்கு தானே காணிக்க கொடுத்திருக்கணும். அவங்க சொன்னது சரின்னு நீங்களே ஒப்புக்கொண்டு கோவில் இல்லாத இன்னொரு இடத்துக்கு நன்கொடை கொடுத்திருக்கீங்களே. கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்தி இருக்கிறீங்களே. வாட் a brilliant idea man. எச்சி கையால காக்கா ஓட்டாத அஸ்வத்வாமன், இன்னைக்கு நீங்க உதவி செய்யறீங்கன்னா இது சூர்யாவுக்கு கிடைச்ச வெற்றி தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? ரத்தலாம் கொதிக்குது, ரத்தலாம் கொதிக்குது, ரத்தலாம் கொதிக்குது, ரத்தலாம் கொதிக்குது, ரத்தலாம் கொதிக்குது, ரத்தலாம் கொதிக்குது. ஆனா அசிங்கம் கேட்டுறேன் பாத்துக்க. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. அது படம்டா. படமாடா எடுக்கிறீங்க? தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக். அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் அப்படியே பாம்பே போக சொல்லுங்க சூர்யாவை. பாம்பே போக சொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? நான் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த தமிழன் தானடா. நான் என்ன உன்ன மாதிரி நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊரு, காடு விட்டு காடு, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்து ஹைபர் போலன் கணவாய் வழியா அந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நினைச்சியாடா? உனக்கு படம் பிடிக்கலன்னு அப்பவே எழுப்பி வெளியே வர வேண்டியதானடா பிஸ்கோட்டு மண்டையா. படம் முடிகிற வர நல்லா ஆந்த கண்ணை விரிச்சு வச்சு படத்தை பார்த்துவிட்டு வெளியில வந்து வன்மத்தை கக்கிரியடா சொட்ட தலையா. உன் தேவைக்கு நீ அஞ்சான கூட எதிர்த்திருக்கலாம். நான் 2 வருஷமா கஷ்டப்பட்டு எடுத்த கங்குவாவை ஏன்டா எதுக்குறீங்க? உனக்கு அரசியல் அறிப்பு இருக்கா? இச்சு காடு வாங்கி தடவடா. குறிப்பிட்டு சொல்லணும்னா முகநூல்ல கங்குவா படத்தை ட்ரால் பண்ணி எத்தனையோ ஃபேஸ்புக் பேஜஸ் ஆனது தொடர்ச்சியா பதிவுகளை நேத்திருந்து போட்டுட்டே இருக்காங்க. அந்த பதிவுகளை எல்லாம் போய் செக் பண்ணா அதுல படத்துக்கு எதிராக விளையாட்டு இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையாக பாஜக ஆதரவாளர்களாக, இந்துத்துவ ஆதரவாளர்களாக, மிக முக்கியமாக பாமக ஆதரவாளர்களாக இருக்காங்க அப்படிங்கறத கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. மாதிரி கங்குவான டைட்டில் வச்சதுக்கு பதிலாக கத்துவான்னு வச்சிருக்கலாம். படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது டயலாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் கதை என்னன்னா நீங்க கேட்பீங்கல்ல. டயலாக்கே புரியாம வச்சிடும் அப்படின்னா நீங்க கதை என்னன்னா கேட்க மாட்டீங்கல்ல. அது ஒரு உத்தின்னு நினைக்கிறேன். என்ன வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். ஆனா மேக்கிங் வைஸாக இந்த படமானது ஒரு உச்சத்தை நிச்சயம் தொடும் அப்படிங்கறத ட்ரெய்லரை பார்த்த எல்லாராலையும் யோசிக்க முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது படத்துல சிறு சிறு நிறை குறைகள் இருக்கலாம். ஆனா பொத்தாம் பொதுவாக படமே வேஸ்ட், 1% கூட பார்க்க கூடாதுங்கிற அளவுக்கு இந்த பிரச்சாரமானதை திட்டமிட்டு தான் பரப்புறாங்க அப்படிங்கறத நேற்றே நாம் யோகிச்சோம். ஏன்னா சந்தோஷம் வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க, கஷ்டம் வரும்போது கலந்துக்கிறீங்களே. 2லயுமே பங்கு போட்டுக்கணும். அவன் தாண்டா மனுஷன். கேட்டது வரான், கிடைச்சது ஜுரங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு கங்குவாவுடைய நிலைமை.
இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். த நேஷனலி பிக்கஸ்ட் ட்ரோல்டு ஃபிலிம் அப்படின்னு கங்குவா படத்தை சொல்கிற அளவுக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை அது ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப இதெல்லாம் இல்லை, ரொம்ப மொக்கையெல்லாம் சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு அந்த லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அதர்வைஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. பிஜிஎம் கூட நல்லா தான் இருக்குது. பட் இவங்க தான் அப்படி இப்படிங்கிறாங்க. பார்ப்பதற்கு கனக்கச்சிதமாக இருக்கும் இந்த படம்தான் கங்குவா. மொத்தத்தில் கங்குவா ஒட்டு தொங்கவா. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. பாஜகவை நேரடியாக எதிர்த்து நீட் போன்ற விவகாரங்கள்ல சூர்யாவானவர் தன்னுடைய கருத்துக்களை ஆழமா பதிவு செஞ்சிருக்கார். அதே போல சூர்யா அவர்களுடைய மனைவியான ஜோதிகா அவங்க கோவில்களுக்கெல்லாம் காசை கொட்டி கொடுக்கக்கூடியவங்க, மாணவர்களுக்கான கல்விக்கு உதவுங்க அப்படிங்கிற அர்த்தத்தோட ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இவர்களை அழித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்படி திட்டமிட்டு கங்குவா படத்துக்கு எதிராக இவங்க எதிர்வினை ஆற்றாங்க அப்படிங்கறத நம்மால் எளிமையா உணர முடிஞ்சு. பக்கா பாலிடிக்ஸ் பண்ணுகிறான். அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன மூடணும் அப்படிங்கறத யோசிங்கடா. தான் மூடணும். எது பின்ன என்ன தலைவரே யோசிங்க எங்கேயே சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் யோசிங்க. பைத்தியகாரத்தனமா படம் விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. ஒரே ஒரு காரணம் தான் கங்கா. விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. எதிர்கொள்வோம். பாட்டு பிடிச்ச உங்களுக்கு சார் அவனா படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருக்கு என்ன சீன் பிடிக்கல, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலன்றது மட்டும் தான். அதை விட்டுட்டு படம் வந்து படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இங்க எதுக்குடா வந்த? போடா. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சது என்ன? பிடிச்சதா முட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களா. நான் குடிச்சிருக்கேன் சார். முட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களா. வாடாங்க புரியுதா? இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கிட்டு எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். போட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி. ஃபர்ஸ்ட் டைம் 3D குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. 3D குவாலிட்டி ரொம்ப நல்லா. சும்மா பேருக்கு 3D 2Dன்னு எடுக்கிறாரு, யாரும் எடுக்கல. இதில் 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. லொக்கேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு 5-6 வருஷமாக இந்த மாதிரி ஒரு இவ்வளோ அழகான லொக்கேஷன்ஸ், இவ்வளோ பர்ஃபெக்ட் லொக்கேஷன்ஸ் யாரும் சூஸ் பண்ணதே கிடையாது. லொக்கேஷன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு ரொம்ப இன்பம் கொடுக்குது. அவ்வளவு பேரும் ரத்தம் கொதிக்குது. யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. பைத்தியம் பிடிச்சி தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல, ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டீங்களா? தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். நல்ல ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த கத்துறதுலாம் கரெக்டான அளவுல இருந்துச்சு. ஒரு போர் சீன்னா கத்தாம என்ன ரொமான்டிக்கா பேசி இருப்பாங்க அஸ்கி வயசுல. படம் பார்க்க மக்கள் உட்காரணும்ல, யாரா ஒரு மக்களாவது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ப்ரோ தரமா இருக்கு. சூர்யாவுக்கு வேற லெவல் கம்பேக் ப்ரோ. படம் வேற லெவல்னு சூப்பரா இருந்துச்சு. எந்திரிச்சு வர மனசு வரல. லாஸ்ட் அரை மணி நேரம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. கத்தி தொண்டை வலிக்குது. செமையா பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட பெருமை இது. சூர்யா செமையா நடிச்சிருக்காரு. வர்த்து மூவிங்க. ஏன்னா ஃபேமிலியாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு, எல்லா சீனும் நல்லா இருக்கு. நிறைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. 3D எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக தான். நம்ம தான் ஒரு படத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற கெட்டதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதையவே ஊதி பெருசாக்குவோமே. நம்ம ஆளோட படத்தை தவிர வேறு யாரோட படமும் ஓடக்கூடாதுல்ல. இவனுக்கு பண்ணுறது பார்த்தாதுன்னு சூரரை போட்டு ஓடிடி ரிலீஸ் ஆகிறப்ப இருந்த கோவத்தை இப்போ சில தேட்டர் ஓனர்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. சில்லறத்தனமாக இருக்குது. It gives hope, sir, actually. It is not hero worshipping, sir. It gives hope, actually. You know, everybody is having a battle in their life, sir.
ஒரு திரையில் ஒரு கலைஞன் வந்து ஜெயிக்கிறத பார்க்கும்போது தானே ஜெயிச்சு தான் உணர்றான் சார். இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கான உந்துதல் அது மாறுதுந்தாங்கன்னா ஹீரோயிசம் அதுதான் ஒர்க் ஆகிற ஃபேக்டராகவே நான் நினைக்கிறேன் சார். ஐ லவ் ஹீரோயிசம் சார். ஆக இந்த படமானது ஒரு வெற்றி படமாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது வெறுமனே பாஜகவுக்கு, RSSக்கு, பாமக போன்ற கும்பல்களுக்கு மட்டும் கிடையாது. மாறாக பாலிவுட்டை சார்ந்தவர்களுக்கும் இந்த படமானது வெற்றி அடையக்கூடாது அப்படிங்கிற எண்ணமானது நிச்சயம் இருக்கும். கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து பணம் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ். படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ரீல்ஸு ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பப்போ யாராவது ரிவ்யூஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ரிவ்யூஸ்லாம் ஷார்ட்ஸில் ரீல்ஸில் வரும்போது அவ்வளோ நெகட்டிவாக இருந்துச்சு. நான் கூட வந்து பார்த்தா உண்மையாகவே படம் நல்லா இருக்காதோ, ஆனால் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை பார்த்தா விஷுவலும் சரி படமும் சரி பயங்கர அல்டிமேட். எனக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அந்த டைலாக் எல்லாமே பயங்கர அல்டிமேட்டுங்க. ஸோ இதை நான் சொல்கிறதுனால, ஏன்னா நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால எனக்கு நிறைய ஒரு ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அதெல்லாம் வரும், எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஒரு நல்ல படம் தொட்டு போயிடவே கூடாதுங்க. பயங்கர அல்டிமேட்டான படங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்காங்க. நான் படம் பார்க்கும்போது கூட அவ்வளவு தடங்கள் இருந்துச்சு, படம் ரிலீஸ் ஆகும் போது அவ்வளவு தடங்கள் இருந்துச்சு. படம் ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதான். படு கேவலம், படு கொலை. ஞானவேல் ராஜா முடிஞ்சான், ஒழிஞ்சான். உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? சங் பரிவார் கும்பலுக்கு எல்லாமே அரசியல் தான், ஆனா நம்மவர்களுக்கு எல்லாமே பொழுதுபோக்கு தான். ஒரு பக்கம் சங் பரிவார் கும்பலும் வலதுசாரி கும்பல்களும் சூர்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை நேத்திருந்து முன்னெடுத்துட்டு இருக்கும் போது அதே டோன்ல கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம ஆமாப்பா படம் சரியில்லை அப்படின்னு இதை பொழுதுபோக்காக மட்டுமே அணுகக்கூடிய நம்மவர்கள் ஒரு பக்கம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க பார்ப்பனர்களுக்கும் நமக்கு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after. தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்படியே அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிட்டே வா. இந்த மாதிரி ஒரு படம்னா நான் பார்க்கவே முடியாது. இனிமேல் ஆக்டிவ் டாப்ல ப்ரோ இன்னொரு ஷோ வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. எமோஷனலா செம்மையா கனெக்ட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு படம். படம் பயங்கர தலை. நான் சூர்யா ஃபேனே கிடையாது, நான் தளபதி ஃபேன். என் ஹஸ்பண்ட் தான் சூர்யா ஃபேன். 4 நாளா தூங்கல. சரி இவருக்காக நான் வந்தேன். ஆனா வந்து நான் எக்ஸ்பெக்ட் இவர் எப்படியே மொக்கையா இருக்கு. எனக்கு இவராலேயே அது சூர்யா இதை பிடிக்காமலே இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்தா அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. எப்படி சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆர்ட் டைரக்ஷன் ஹேட்ஸ் ஆஃப், எக்ஸ்ட்ராடினரி. ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்பட்டதோ அதெல்லாம் ரொம்ப 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 ரீசர்ச் பண்ணி ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். இப்போ வந்து அவர் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ கிளைமாக்ஸ் அடுத்த கோத்துற அப்படி படம் விட்டே தெரியுமா? வேற லெவல். ரொம்ப நல்லா இருந்தது படம். நல்லா இருந்துச்சு. உண்மையா செம்ம ஃபயர் ஆயிடுச்சு. சூர்யா சூப்பரா பண்ணியிருக்காரு. கேர்ள்ஸ்க்கான ஃபைட்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கே ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. நியூ அட்டெம்ப்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நிச்சயமாக இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இது திட்டமிட்டு பரப்பப்பட்டது அப்படிங்கிறத மண்டையில் ஏத்திட்டு திறந்த மனதோடு படத்தில் ஐக்கியமாகி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயம் சூர்யாவினுடைய இன்ட்ரோடக்ஷன் போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆனது நிச்சயம். ரொம்ப வண்டர்ஃபுல் ஃபிலிம், வெரி குட் லொகேஷன், இட்ஸ் எ வெரி கிரேட் ஃபிலிம். சூர்யாக்கு இந்த வருஷம் ஆஸ்கர் அவார்ட்.